வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. எனக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஜீரா போலி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவும் ட்ரை கலரில் பண்ணியிருக்கேன். ரொம்ப பேட்ரியாட்டிக்காக இருக்குல்ல. ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மைதா மாவை வந்து ஜலிச்சு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ரவை, க்ரீன் ஃபுட் கலர், கேசரி ஃபுட் கலர் தேவைப்படும். நெய், சர்க்கரை, ஏலக்காய், கிராம்பு. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில் ரெசிபி என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க், சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். தி சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். மாவும் ரவையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி விட்டு மாவை நல்லா பிசுப்பாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது இந்த மாவு. ரவை இருக்க தொட்டு ரவை வந்து நிறைய தண்ணி வந்து இழுத்துக்கும். ஸோ அது வந்து ஊறுற நேரத்துக்கு முக்கால்வாசி அந்த தண்ணி அந்த ரவை இழுத்துருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ நல்லா பிசைஞ்சிருக்கு. இந்த மாவு பிசுப்பாக இருக்குது. இதில் வந்து நம்ம நெய் சேர்த்து பிசையணும். நம்ம ரொம்ப டைட்டாக பிசைஞ்சு போவோம்னா அந்த ரவை வந்து நமக்கு தேக்க வராது. மாவு வந்து ஒரு மாதிரி டைட்டாகிடும், கெட்டியாக இருக்கும். இந்த மாவை 5 நிமிஷம் பிசைஞ்சு அப்படியே விடுங்க. அந்த ரவை வந்து அந்த நீர் சத்தெல்லாம் உறிஞ்சிடும். 5 நிமிஷம் ஆச்சு. இந்த மாவை 3 போர்ஷனாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் போர்ஷனாக 3 போர்ஷன் டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு போர்ஷனுக்கு நம்ம ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா பிசைறேன். ஆரஞ்சு ஃபுட் கலரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கலரு தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுக்கிறேன். பாருங்கள், சாஃப்டாக வரும் மாவு. இப்போ நம்மளுக்கு அந்த ரவை ஊறி நல்லா மாவில் மிக்ஸ் ஆகணும். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, பிசைஞ்சிருக்கேன். இதே போல் நம்ம வந்து க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்து மாவு பிசையணும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அலாங் வித் மை பிளாக் லிங்க், சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் அண்ட் யூடியூப் இங்கிலீஷ் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஃபுட் கலர் அண்ட் க்ரீன் ஃபுட் கலர் மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் மாவு கூட அதே மாதிரி நான் பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லா மாவும் ரெடியாக இருக்குது. ஈக்குவல் உருண்டைங்களை நம்ம இதை டிவைட் பண்ணிடணும். சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பூரி மாவுக்கு எப்படி தேய்க்கோ அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நான் உருட்டியிருக்கேன். ஒரே சைஸ் பூரி போல் நம்ம தேய்ச்சி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு நீங்கள் நினச்சா போதும். இப்போது அரைவாசி அந்த பூரியை மடித்து இன்னொரு அரைவாசி மடித்து நம்ம இந்த ட்ரையாங்கிள் ரெடி பண்ணணும். ஒரு ஃபோர்க்கால் அங்கங்கே நீங்கள் குத்தி விட்டிங்கன்னா அந்த மாவு வந்து உப்பி வராது வறுக்கிறப்போ. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஈக்குவல் சைஸ் பூரி மாதிரி நீங்கள் தேய்ச்சிடணும் மாவை. இப்போ பாதியாக மடித்து இன்னொரு பாதியாக மடித்து ட்ரையாங்கிள் ரெடி பண்ணிடணும். ஃபோர்க்கால் அங்கங்கே குத்தி விட்டிங்கன்னா
அது உப்பி வராது நம்ம எண்ணெயில் வறுக்கிறப்போ. இந்த மாதிரி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் தேய்ச்சி எடுத்துருங்க. ஏன்னா எண்ணெயில் வறுக்கிறப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் வந்து கடாயில் சேர்த்து மிதமான தீயில் காய வச்சுடுங்க. நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம ரெடி பண்ணதும். இப்போ இந்த போலி வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ இது வறுத்து எடுக்கணும் எண்ணெயில். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை ஆன மட்டுக்கோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த போலிங்களை சேர்த்து நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். 2 minutes ஈச் சைடு நம்ம வறுத்து எடுக்கணும். திருப்பி விட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம எப்படி பூரி சுடுவோம் அதே மாதிரி தான். கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மிதமான தீயில் வச்சு நம்ம வறுத்து எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சுக்கணும். ஆளு மட்டும் எவ்வளோ பூரி பண்ண முடியுமோ அவ்வளோ பூரி நீங்கள் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஜீரா போலிக்கு போலி ரெடியாக இருக்குது. ஜீரா ரெடி பண்ணலாம். ஜீராக்கு வந்து மிதமான தீயில் பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் சர்க்கரை, ஏலக்காய், கிராம்பு, 1/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். மிதமான தீயில் வந்து இந்த சர்க்கரையை கலரி இந்த நான் கரைச்சிருக்கேன். இந்த சர்க்கரை பிசு பதம் இருக்கணும். அது வந்து நம்ம போலி சேர்த்து கொதிக்க வைக்கிறப்போ அது நல்லா ஒட்டி நல்லா வரும். இப்போ இந்த போலியை இந்த ஜீராவில் சேர்த்துருக்கேன். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்குது. நான் இதை ஆஃப் பண்ணவே இல்லை. இப்போ இந்த ஜீராவில் இந்த போலி ஊறணும். இந்த மாதிரி அகலமான பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா போலியும் ஒன்றா சேர்த்து இந்த ஜீராவில் ஊற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த போலியை லைட்டாக திருப்பி விட்டு நம்ம இந்த ஜீராவில் ஊற வைக்கணும் இந்த போலியை. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த ஜீரா நல்லா அந்த போலி உள்ள ஊறுற வரைக்கும் நான் கொதிக்க விட்டேன். ஒரு 2 minutesல இந்த ஜீரா போலி ரெடி ஆகிடுது. இதை எடுத்து நான் பரிமாறியிருக்கேன். மேலே வந்து பொடியை நறுக்குன பாதாம் பருப்பு, கேஷ்யூ நட் எல்லாம் தூவி நம்ம பரிமாறலாம். ஆனால் நான் இங்கே கலர் தேங்காய் தூவி நான் பரிமாறியிருக்கேன். ஸோ ரொம்ப அருமையாக வந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். லிங்க்ஸ் டு மை blog அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் below this வீடியோ இருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை this is Vidya Lakshmi. Thank you so much for watching. Bye bye.